ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அவகேடோ சாக்லேட் மூஸ். இந்த மூஸ் பண்ணதுக்கு ஒரு ஃபுட் ப்ராசஸர் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 அவகேடோ நல்லா ரைப்பான அவகேடோ எடுத்துக்க போகிறோம். இது நல்லா ஸ்கின்னை அந்த ஃப்ளஷை எடுத்துகிட்டு கொட்டையை எடுத்துருங்க. இது ஒரு ஃபுட் ப்ராசஸரில் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 கப்பு ஹீப்டாக கேக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எனி கைண்ட் ஆஃப் ஸ்வீட்னருங்க, டேட் சிரப், மேப்பிள் சிரப் ஆர் ஜஸ்ட்டு ஜாகிரி ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஸ்வீட்னர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி 5 டேபிள் ஸ்பூன் டு 1/2 கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இங்கே டேட் சிரப் தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ரொம்ப அந்த கசப்பு தன்மை தெரியக்கூடாது கேக்கோ பவுடர்லேருந்துக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் கோகோனட் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது நல்லா சில்கியாக ஆகும் அந்த மிக்சரை. ஸோ அதுக்காக நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் 1/2 கப்பு மில்க்குங்க. இது உங்களுக்கு டெய்ரி வேணாம் அப்படின்னா நீங்கள் ஆல்மண்ட் மில்க் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிளெண்டரில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பிளெண்டர் நல்லா சுற்ற விட்டுட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடெலாம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஓட விடுங்க. ஸோ நல்லா அந்த க்ரீமி டெக்ஸ்சராக ஈவனாக இருக்கணும். எந்த லம்ஸும் அந்த அவகேடோ சங்க்ஸ் மாதிரி எங்கேயுமே தெரியக்கூடாது. ஃபுல்லாக அந்த ஹோல் மிக்சருமே நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கணுங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பிளெண்ட் பண்ணி ஸ்க்ரேப் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நான் பிளெண்ட் பண்ணேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஒரு ஸ்டிர் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கன்சிஸ்டன்சி நல்லா அந்த ஸ்மூத்தாக சில்கியாக இருக்குது. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சிங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் லிட்டில் சால்ட் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதை ஒரு கப்பில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் சிங்கிள் சர்வ் கப்பாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே வேணும்னா நீங்கள் நட்ஸ் எல்லாம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?